ஆஷாட நவராத்திரி ஃபஸ்ட் டே நான் எப்படி பூஜை பண்ணேங்கிறத காட்ட போகிறேன். ஸோ ஒரு பித்தளை மனையில் ரெட் கலர் கிளாத் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கணபதி பூஜை பண்ணேன். கணபதி பூஜை முடிச்சதுக்கப்புறம் நேற்றே நான் வந்து குடத்துல நூல்லாம் சுற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி கலச ஆவாகனம் மட்டும்தான். ஸோ சொம்பு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காமிச்சதுக்கப்புறம் 9 நாள் தாங்கணும்னு சொல்லிட்டு நான் தட்டில் தான் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சேன். ஸோ அது மேலே கலசத்தை ஆவாகனம் பண்ணிட்டு சுத்தமான பன்னீர் சுத்தமான வாட்டரும் ஊற்றினதுக்கப்புறம் தங்க காயின் வெள்ளி காயின் அப்புறம் நார்மல் 5 ரூபி காயின் இவங்க 3 பேரையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கோமதி சக்கரமும் ஸ்டோலியும் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே இருக்கும்ல ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இவங்க 3 பேரையும் போட்டேன். நான் லெமன் போடலை. லெமன் போட்டால் தண்ணி ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லெமன் போடல. அதுக்கடுத்து இந்த பரிமள பொடின்னு சொல்லுவாங்கல்ல, தீர்த்த பொடின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பரிமள பொடி வந்து அதோட ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜவ்வா தான் ஆட் பண்ணிட்டு 5 இலை இருக்க மாதிரி மாவிளை கொத்து வச்சு மேலே வந்து தேங்காய் வச்சு கலசத்தை வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வராகி பூஜை பண்ணுறேங்கிறதுனால சிம்பிளாக வந்து ஒரே ஒரு ப்ளூ கலர் கிளாத் மட்டும் எடுத்து அம்பாளுக்கு போட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து ரக்ஷ சாத்தினேன். அந்த காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் பண்ணோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்த அரளிப்பூ வச்சு அலங்காரம் பண்ணி கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சு அம்பாளுக்கு காலம்பரை கலசத்தை வந்து ஆவாகனம் பண்ணதுக்கப்புறம் அம்பாளுக்கு லலிதா